अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकम तंज़ीलिहिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नस्सलात कानत अलल मुमिनीना किताबम मौक़ूता। क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लु कमा रायतुमूनी उஸல்லி। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே படைத்தவனின் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழுகை என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரம் நாம் தொழுகை பற்றிய சில சிறப்புகளையும் தொழுகையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் நாம் அறிந்தோம். அதன் அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய இந்த தொழுகை என்பதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருக்கக்கூடிய காரணங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் தொடராக அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஐவேளை தொழுகை என்று சொல்லுவது நமக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்று சொல்லுவதிலிருந்தே ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் 5 வேளை நம்மை இந்த தொழுகையை தவிர அல்லாஹ்விடம் அழைத்து செல்லக்கூடிய ஆயுதம் வேறில்லை. இந்த தொழுகை என்பதுதான் என்ன செய்கிறது என்று சொன்னால், குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் அது சுஜூது. சுஜூது செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அப்ப இந்த அமல் எதற்குள்ளார இருக்கிறது என்று சொன்னால் தொழுகைக்கு உள்ளார இருக்கின்றது. அப்ப அந்த தொழுகை ஒரு நாளைக்கு 5 முறை வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த 5 நேரத்திலும் நாம என்ன செய்யறோம், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த தொழுகை இருக்கின்றது. இதற்கு சில விளக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்விற்கு நாம் ஐவேளை தொழுவது தேவை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் சமதாக இருக்கின்றான். இந்த அல்லாஹ்வுக்கு தேவை, ஒரு மனுஷன் 5 வேளை எனக்கு சஜிதா செய்யணும், அல்லாஹ் விரும்புறான். இப்படி விரும்பக்கூடிய அல்லாஹ் என்ன செய்யலாம், காலையிலே நீ ஒரு 5 வேளை தொழுகைக்கு சேர்த்து ஒரு மணி நேரம் எனக்காக நீ பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 23 மணி நேரம் நீ எப்படியோ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க என்று அல்லாஹ் விட்டுறலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யவில்லை, நமக்கு அந்த 5 வேளை தொழுகையும் ஒரே வேளையில் தொழுது கொள்ள நமக்கு கட்டளையிடவில்லை. இதே மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு உதாரணமாக வைத்து பார்ப்போம். இப்ப எனக்கு நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா, நீங்க ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்தாதான் எனக்கு மகிழ்ச்சி. நீங்க ஒரு 5000 ரூபாய் உங்க பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு காலையில ஒரு 1000 ரூபாய் தர்றீங்க, மத்தியானத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றீங்க அப்படின்னா எனக்கு கோபம் தான் வரும். ஆனா கொடுக்குற 5000 ரூபாய் காலையில கொடுத்துட்டு போக வேண்டியதான், என்ன 1000 ரூபாய் பிச்சையா போடுற அப்படின்னு கோவப்படுவோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 5 வேளை தொழ சொல்லி அதற்கு காலங்களை தீர்மானிக்கிறான். அப்போ இந்த மனித வாழ்க்கையின் இயல்புகளுக்கும் அந்த 5 தொழுகைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனித வாழ்க்கையோட இயல்பு இருக்கு இல்லையா, சூரிய உதயம், இது நாமளா தீர்மானிக்கிறது கிடையாது. சூரியன் உதிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மனிதனுக்கு சூரியன் உச்சியில் இருக்கும்போது இருப்பதில்லை. சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தூங்கி சூரியன் உச்சிக்கு எந்திரிக்கிறவங்களை பத்தி பேசல. இப்போ ஒரு சிலர் காலங்காத்தால 10 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்பாங்க. அப்ப 10 மணி என்பது காலங்காத்தாலையா? காலையிலங்கிறது கூட கடந்து போய் அது உங்களுக்கு முற்பகல்ங்கிற நேரத்துக்கு போயிடும். அப்ப முறையாக மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த ஃபஜர், ظுஹர் என்று சொன்னால் இந்த இரண்டும் மனிதர்களுடைய மனநிலையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ظுஹர்ல ஏன் சப்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவில்லை? ظுஹரில் திருக்குரானை ஓதுவதை ஏன் மார்க்கம் வலியுறுத்தவில்லை? ظுஹரில் திருக்குரானை நீங்கள் ஓதினால் அதற்கு எந்த ஒரு சிறப்புமே பார்க்க முடியல என்று சொன்னா அது புண்ணியங்கள்ல. நீங்க ظுஹர்ல ஓதுனா எதுவுமே உங்க வண்டியில ஏறாது. அதே சமயத்துல ஃபஜ்ரில் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் உங்களுக்கு மறுமையில் சாட்சியாக நிற்கும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது அந்த அளவிற்கு ஒரு மனிதன் தூங்கி எழுந்திருத்து மிக தெளிவாக இருக்கக்கூடிய நேரம். சூரியன் உதிச்சதுன்னு சொன்னா மனிதனுடைய வேலைகளுக்கான தேவைகளும் சுறுசுறுப்புகளும் அவனுக்கு துவங்கிவிடும். அப்ப அதற்கு முன்னால இருக்கக்கூடிய நேரம் தான் மிக சிறந்த நேரமாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தந்த நேரத்திற்கேற்ப தொழுகையின் ரக்கத்துக்களை தீர்மானிக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். தொழுகையிலேயே அதிகமான ரக்கத்துக்கள் உரிய தொழுகை எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ظுஹர் தொழுகை. நிறைய பேருக்கு அந்த கவனம் இருக்காது. இஷா, இரவு தொழுகை இதை தான் நினைப்போம். எல்லா தொழுகைகளை விட உங்களுக்கு
அதிகமாக மார்க்கத்துல காட்டப்பட்டிருக்க எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒது செய்யும் பொழுது 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம். பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அதற்கு பிறகும் வந்து 12 ரக்காத் தொழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த தொழுகைக்கும் இல்ல. விரும்புனா ஒரு அடியான் தொழுகிறாங்கிறது வேற பிரச்சனை. மார்க்கம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா, லுஹர் நேரத்துல உங்களுக்கு அதிகமான ரக்கத்துக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ இந்த அரபு நாடுகள்லாம் லுஹருடைய பாங்குடைய நேரத்துல அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யார் ஒருவர் லுஹருக்கு முன்னால 4 ரக்கத்தும் பின்னால 4 ரக்கத்தும் தொழுகின்றாரோ அவரை விட்டு அல்லாஹ் தஆலா நரகத்தை தூரமாக்குகிறான். அப்ப நரகத்தை நம்மிடம் இருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு வேலையை துஹருடைய முன்பின் 4 ரக்கத்துக்கள். அப்ப பெரும்பாலான அந்த சட்ட புத்தகங்களை எடுத்துக்கொண்டாலும் வந்து ஒருவருக்கு முன்னால வந்து 4 பின்னால 2ன்னு தான் போட்டிருப்பாங்க. அப்ப 2 என்று ஏன் வரையறுக்கிறீங்க? 4ங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கும் பொழுது 2 என்று நீங்க 2 அல்லது 4ன்னு சொல்லுங்க. 2க்கும் ஹதீஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆகவே எங்கும் வந்து அங்க அதிகபட்சமான அந்த வணக்க வழிபாடுகளை என்ன நம்ம ஊர்ல அந்த போர்டெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வரும். சில பள்ளிவாசல்ல இஷாவுக்கு பிறகு வந்து பின் சுன்னத்து 2, வித்ரு வாஜிப் 3, நஃபில் 2ன்னு போட்டிருப்பாங்க. நஃபிலை எப்படி நீங்க வரையறுக்க முடியும்? நஃபில் என்று சொல்வதை நீங்கள் வரையறுக்கவே முடியாது. அதே போல வித்ரு வாஜிப் 3 என்று வரையறுத்ததும் தவறு. அப்ப குறைந்தபட்சம் 1, அதிகபட்சம் 11 எழுதணும். அப்ப அந்த காலத்துல இந்த ஹதீசுகள் எல்லாம் தெரியாத காலகட்டத்துல அது வித்ரு வாஜிப்னாலே 3 ரக்காத்து தான் அப்படி என்றுதான் பெரும்பாலான மக்கள் விளங்கி இருந்தாங்க. அப்ப விளக்கம் இல்லாத ஒரு காலம் என்பதை நாம் வந்து குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. இது நம்ம கிட்டையும் பல இருக்கக்கூடிய வந்து முற்காலத்துல இருந்த உலமாக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், சராசரி மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் எல்லாம் அவங்க கிட்ட கேள்வியும் கேட்போம். இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி நம்ம விரல் நுனியில இருக்குது உலகம். நீங்க எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஒரு தலைப்புல நீங்கள வந்து ஒரு ஆயத்துக்கு நம்ம வந்து குர்ஆன் முழுவதும் புரட்டணும். எங்க இருக்குன்னு தேடுறது ஞாபகம் இது இந்த ஜூஸ்ல தான் இருக்கும். இது இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த அத்தியாயத்துல தான் இருக்கும்னு சொல்லி பக்கங்களை புரட்டணும். இப்ப அந்த வார்த்தையை போட்டோம்னா சர்ச் பண்ணி அது வந்து எடுத்து கொடுத்துருது. அப்ப இலகுவாயிடுது. அப்ப இலகுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டும் இந்த சட்டதிட்டங்கள் தெரிந்த பிறகும் அந்த பழையதை வந்து மாற்றாமல் நாம வைத்திருப்பதற்கு அவர்கள் காரணமா? அந்த காலத்துல இருந்த உலமாக்கள் வித்ரு வாஜிபு 3ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த அறிவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க இதை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா போனாங்க. அவங்க எதுவும் சொல்லலையே. மாத்தக்கூடாதுன்னு சொல்லல. அப்ப ஏன் நாம மாத்தாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, குறை சொல்லும் பொழுது அவங்கள சொல்லிடுவோம். நம்ம அதை மாத்திக்கலாங்கிறத ஒரு பக்குவத்திற்கு இது வரைக்கும் வரவில்லை. அப்ப அதுலதான் வந்து பெரும்பாலும் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னா, இஸ்லாத்தில் பல விஷயங்கள் அந்த இடைப்பட்ட காலத்துல, முற்காலத்துல சொல்ல முடியாது. முற்காலம் நமக்கு வந்து முற்காலம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். நமக்கு முற்காலம்ங்கிறது சஹாபாக்களுடைய காலம். நம்முடைய முன்னோர்கள் என்பது யாரு? சஹாபாக்கள். அப்ப முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி இடைச்சொருகல்களை நாம முன்னோர்கள் மீது பழியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அறியாமலே செய்து விட்டார்கள். நாம ஏன் அதை பின்பற்ற வேண்டும்? நாம் அதை பின்பற்ற வேண்டும். குறை சொல்லும்போது மட்டும் அவங்களை ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில நமக்கு முன்னால் நேற்று வரை மரணித்தவர்களை பற்றி நமக்கு ஒரு படிப்பினையை தருகின்றான். கூடவே ஒரு எச்சரிக்கையும் நமக்கு தருகின்றான். என்ன சொல்லுகின்றான்? தில்க உம்மத்துன் கது ஹலத். நேற்று வரை மரணித்தவர்களுக்கு ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இறந்து விட்ட ஒரு சமுதாயம், கடந்து விட்ட ஒரு சமுதாயம். லஹாமா கசபத். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதற்கான பலனை அடைந்து விட்டார்கள். அதை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு எந்த ஒரு பங்கு அதுல வந்து கிடையாது. அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. வலக்கும் மா கசபுத்தும். ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்குது? இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் எதை செய்கின்றோமோ அதை பற்றிய பலன் தான் நமக்கு கிடைக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன். அவர்களுடைய எந்த ஒரு அமலை பற்றியும் உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்க மாட்டேன். உங்களுடைய அறிவை வைத்துதான் உங்களுடைய சமுதாயம் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல ஒரு பழங்காலத்து ஒரு டிவி இருந்துச்சுன்னு சொன்னா, எங்க தாத்தா வாங்கின டிவி அதே வச்சிட்டு இருக்கிறீங்களா? பிளாட் டிவிக்கு மாறிட்டீங்களா? மாறிக்கிறீங்க. அப்ப உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஞ்ஞானத்துல புதுசா வருகின்றதோ அதற்கெல்லாம் நம்ம வந்து தாத்தா பாட்டியை குறை சொல்லாம மாறிக்கிறோம். மார்க்கம் என்று வரும் பொழுது புதுசுக்கு மாற சொல்லல. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்ததுதான். இடைக்காலத்தில் மொழி பிரச்சனையினாலோ மொழிபெயர்ப்பு பிரச்சனையாலோ அவர்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கல. அதை விட்டுருவோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டா, இன்னைக்கும் வந்து அந்த சஜிதா சஹு என்று எடுத்துக்கொண்டால், சுபஹானல்லாஹ், நானும் 20 வருஷமா ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கேயும் இல்லாத ஒரு செயலைத்தான் நம்ம நாட்டுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஆதாரமே இல்லை. ஒரு முறை சலாம் சொல்றாங்க, மறுபடி மீதி அத்தஹியாத் ஓதுறாங்க, மறுபடி சஜிதா பண்றாங்க, மறுபடி சலாம் கொடுக்குறாங்க. இடையில் ஒரு சலாம் சொல்லுவதற்கு இது வரைக்கும் எனக்கு ஆதாரம் கிடைக்கல. அப்ப எந்த அறிஞர் இதை சொன்னார்? யாரோ ஒருத்தர் தெரியாம சொன்னார்னு சொல்லி வைத்துக் கொண்டாலும் அவர் மீது பழியை போட்டு விட்டு தப்பிப்பதற்கா மார்க்கம்? அப்ப மார்க்கம் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தொழுகையோட ரக்கத்துகள் தீர்மானிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்று மார்க்கத்தில் இருப்பது எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்போ சொல்ல வந்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் தொழுகை இருக்குங்கிறது ஹதீஸ் வரும். அப்போ மகரிபுக்கும் பொருந்தும்.
மகரிபுக்கும் பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு, விரும்பியவர் தொழட்டும். அப்ப விரும்பியவர் ஒருவராக இருந்தாலும், ஒரு ஜமாத்துல ஒரு ஊர்ல 100 பேர் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, பாங்கு சொல்லிட்டீங்க மகரிப்புக்கு, ஒருவர் 2 ரக்காத் தொழ விரும்புகிறார், நீங்க அவகாசம் கொடுத்தாதான் ஆகணும். நீங்க விரும்பலன்னா தொழாம இருங்க, கட்டாயம் இல்ல. மகரிப்புக்கு முன் சுன்னத்து கட்டாயமா என்றால் நம்ம ஆமன்னு சொல்லல, கட்டாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தல. விரும்பியவர் தொழட்டும் என்று சொன்னால் அவர் தொழுவதற்குரிய வாய்ப்பு, அதுவும் தெரியாம போய் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போய் நின்று 2 ரக்காத் மகரிப் சொன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்துருவாங்க, ஏதோ வந்து ஒரு பயங்கரவாதி வந்து பள்ளிவாசல் நுழைஞ்சிட்ட மாதிரி பாக்குறீங்க. என்ன காரணம்? மார்க்கத்தை விளங்காம. அப்ப மார்க்கத்தை விளங்குனாதான் மார்க்கம் நமக்கு இலகுவாகும். எந்த ஒரு விஷயமும் அந்த கல்வி என்பது மிக அவசியமாகவே கல்வியை நாம் அதிகமாக போதிக்க வேண்டும். கல்வியை போதிக்கும் பொழுது என்ன ஆகும்? இருளை வந்து போக்குவது ஒளி. இருளை போய் நீங்க அடிச்சீங்கன்னா எந்த புண்ணியமும் கிடையாது, அது நீங்காது. வெளிச்சத்தை கொண்டு போங்க, இருள் தானாக வந்து விலகிவிடும். அந்த அடிப்படையில தொழுகை என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் அந்தந்த காலகட்டத்தில் விரும்புகிறான், ஏன் அந்த நடு இரவுல நீங்க எந்திரிச்சு தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான்? அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் எது? எதுக்கு கேட்டாங்க? யார் செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கா? இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சில அந்த மாதிரி பழக்கம் இருக்கு, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு கேள்வியை கேட்பாங்க, கேட்டு அந்த மாதிரி யாரும் செய்யறது இல்லையே, நீ செய், நான் செய்யறேன். நம்ம தான் ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து பேசுகிறான். ஒவ்வொரு ஹதீஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் நான் படிக்கும் என்ன செய்யணும்? ஹதீஸ் எனக்கு தான் நான் படிக்கணும், என்னை பார்த்துதான் பேசுகின்றது. ஹதீஸை படிச்சு மூடி வச்சுட்டு யார் செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தில் இருந்து நாம் முதலில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, தொழுகை என்று வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்றது, பசித்தவருக்கு உணவளிப்பது, இரவில் எல்லோரும் தூங்கும் பொழுது எழுந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம்ங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக்கக்கூடிய இந்த தொழுகையிலே அந்த இரவிலே ஒருவர் எழுந்து தொழுதால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்றார். 5 வேளை தொழுகையை அல்லாஹு தஆலா 5 நேரங்களாக, சூரியன் உதிக்கும் பொழுதும், சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுதும், அதற்கு பிறகு நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தின் இடையிலும், சூரியன் மறையும் பொழுதும், இரவு துவங்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலத்தை தீர்மானித்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த காலகட்டத்திற்கும் மனிதர்களுடைய மனநிலைக்கும் சில தொடர்புகள் இருக்கின்றன. அப்ப விஞ்ஞானத்தையோ மருத்துவத்தையோ நம்ம நாடாமலே சாதாரணமாவே நம்முடைய நிலையை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை நமக்கு தூங்குவதற்காக ஆக்கி வைத்திருக்கிறான். இரவுல தூங்குறோம், காலையில எழுந்திரிக்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சில நாள்ல உடம்பு சரியில்லாம போயிடும். பகல்ல நேரங்கட்ட நேரத்துல தூங்கிடுவோம். ஏந்திரிச்சு அப்படியே பார்ப்போம், இது காலையா மாலையா? அப்ப என்ன ஆச்சு? உங்களுடைய சிந்தனை எல்லாம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? இந்த நிலைகள் நம்ம நல்லா தான் தூங்கியிருப்போம், ஏந்திரிக்கிறது ஒரு அசருடைய நேரம் வச்சுங்க, ஒரு 4:30 5 மணின்னு வச்சுங்க, இது காலையிலயா இல்ல மாலையா என்று நமக்கே அந்த அளவிற்கு நம்முடைய மூளைகள் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா குழம்பி போய் இருக்குது இந்த பகல் தூக்கத்துல. இதே இரவு தூக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு ஏந்திரிச்சிங்கன்னு சொன்னா நீங்க அந்த அளவுக்கு நிம்மதியாகவும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸும் தருகின்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து தவிர்ப்பதற்கு ஃபஜருக்கு பிறகு தூங்காமல் இருப்பதுதான் நபி வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருக்கு பிறகு தூங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் கண் விழிக்க மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது எப்படி இந்த ஃபஜர்ல இருந்து நைட் வரைக்கும் தூங்காம இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூக்கம் தூங்குவாங்க. இது இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்களிலும் அலுவலகங்களிலும் இதை சட்டமாக்கணும். கைலூலா என்று ஒரு தூக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 11 மணி, ஏறத்தாழ ஒரு 10:30 11 மணிக்குன்னு சொன்னா நீங்க ஃபஜருக்கு 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா பிறகு ஒரு 4 5 6 மணி நேரம் கடந்துருது நீங்க எந்திரிச்சதுல இருந்து. அந்த இடத்துல ஒரு தூக்கம் வரும் மனுஷனுக்கு. அப்ப அதுக்கு வந்து பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்குறது இல்ல, ஐ ரெஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க உட்கார்ந்த இடத்துலயே வந்து இருந்துட்டு இப்ப என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துலயே என்ன செய்யணும் கேட்டா ஒரு 11 மணிக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கதவெல்லாம் மூடி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்க விட்டணும் பிள்ளைங்க. ஆபீஸ்ல அந்த மாதிரி 15 மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா அவங்களால வேலை செய்ய முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைலூலா என்று சொல்லக்கூடிய சிறு ஓய்வை 11 மணி வாக்கில அவர்கள் அந்த ரெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கொள்வது மருத்துவ ரீதியாக மனிதர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. லுஹருக்கு பிறகு நீங்க வந்து தூங்கி மகரிப் வரைக்கும் எழுந்தீங்கன்னா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது. ஆனா அதே நீங்க அசர்ல வந்து நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தொழுகையை வைத்து இந்த தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் வேற சொல்றான். அவன் என்ன அது? அந்த தொழுகை என்ன பேணிக் கொள்ளணும் அப்படின்னு கேட்டா அது அந்த அளவிற்கு உனக்கு நன்மையை தரக்கூடியது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சுருக்கமாக தொழுத தொழுகைகளில் ஒன்று ஃபஜருடைய சுன்னத். அதற்காக நம்ம வந்து ரொம்ப சுருக்கமா தொழுதுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய தொழுகைகளை விட அது சுருக்கமானது. அப்போ அதே மாதிரி ஃபஜருக்கு 2 ரக்காயத்து,
ஆனா தொஹருக்கு 4 ரக்காத், முன்னால 4 ரக்காத், பின்னால 4 ரக்காத், அசருக்கு முன்னால 4 ரக்காத் அல்லது 2 ரக்காத். இப்படி ரக்கத்துகளுடைய எண்ணிக்கையும் அந்த தொழுகைக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரத்தையும் பார்க்கும் பொழுது தொஹருக்குத்தான் அதிகமான நேரத்தை ஒதுக்கும்படியும் அதிகமான எண்ணிக்கையின் ரக்கத்துக்களையும் அல்லாஹ் தஆலா ஏன் வைத்திருக்கிறான் என்று கேட்டால், ஒரு மனிதன் அவனுடைய பொருளாதாரத்தை தேட பயன்படுத்தக்கூடிய நேரம் இந்த பகல் காலகட்டம். பகலிலே காலையில் இருந்து அவன் செய்யக்கூடிய அந்த வேலைகளிலே அவன் தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கும், அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கக்கூடிய மக்கள் தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அப்ப தவறுகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நாம தியானிக்கணும். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இந்த ஒரு சந்தர்ப்பம் என்று கிடையாது. மலஜலம் கழிக்க போகும் பொழுதும் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடும்படிதானே மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. அப்ப நீங்கள் மனைவி இடத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கூட அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிசக்கில் இருந்து ஷைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு கோரும்படிதானே மார்க்கம் சொல்லுகின்றது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக இந்த உலகத்திலே செயல்படும் பொழுது அவன் ஹராமான காரியங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அவன் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது தவறுதலாக பிறருடைய பொருளாதாரத்திற்காக அவன் எதையும் தவறு செய்து விடக்கூடாது. ஒரு ஆட்சியாளனாக இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு அவன் தவறிழைத்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டங்களை அலசக்கூடியவர்களாகவும் குறிப்பிட்ட அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த தங்களுடைய பொருளாதாரத்துக்காக உழைக்கக்கூடியவர்களுடைய அந்த நேரத்தில் குறுக்கிடுவதுதான் தொஹருடைய பாங்கு. தொஹருடைய பாங்குல குறுக்கிடாத யாருடைய வேலையும் கிடையாது. எல்லாருடைய அந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல தான் தொஹர் தொழுகை வருகின்றது. அப்ப அந்த தொழுகையில முன்னால 4 ரக்காத்து நீ தொழு. பர்ல தொழுதுட்டு முதல் சலாம் ஆபீஸ்லயும் பள்ளிவாசல்லையும் 2வது சலாம் ஆபீஸ்லயும் கொடுங்க கேட்டா பிஸிங்கிறவங்க இருக்கிறாங்க. தஸ்பீஹ் கூட என்னாம ஓடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னாலையும் நீ 4 ரக்காத் தொழு என்று மார்க்கம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், அங்கே அந்த அளவிற்கு நம்முடைய மூளைக்கு ஒரு ஓய்வும் அல்லாஹுடைய அந்த நினைவும் நாம் தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துஹருடைய நேரம் இருக்கின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் துஹருக்கு முன்னால நாளும் பின்னால நாளும் தொழுகின்றார்களோ அவர்களை விட்டு அல்லாஹ் நரகத்தை தூரமாக்குறான்னு சொன்னா, தொழுகைக்காக நரகத்தை தூரமாக்கல. நீங்க இந்த தொழுகையை நீங்கள் பேணினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவீர்கள். அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகமாக அடையும் பொழுது தவறுகள் உங்களிடமிருந்து தானாக குறையும். ஏனென்றால் அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதி மாறு செய்யக்கூடியவனா? அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தீய காரியங்களில் இருந்தும் மானக்கேடான காரியங்களில் இருந்தும் நிச்சயமாக தொழுகை உங்களை தடுக்கும். அப்ப தொழுகை செய்துவிட்டு ஒருவர் மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவர் இன்னும் பண்பட வேண்டும். தொழுகை முறையாக தொழ வேண்டும். தொழுகையாக பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ராய்த்து மூனி உசல்லி. என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள். தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய அந்த டெஸ்ட் எடுத்துக்கங்க, நீங்க இசிஜி எடுத்துக்கங்க, பிளட் பிரஷர் எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அவரை தொலை விடுங்க. அவர் தொழுதுட்டு எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தது. அப்போ மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மனைவியிடத்தில் ஓரளவு சொல்லலாம். ஒரு 10% மறைக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஒரு நண்பனிடத்திலும் சில விஷயங்கள் மறைக்கக்கூடியது இருக்கும். அல்லாஹ்விடத்துல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. அப்ப நீங்க தொழுது விட்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டால் உங்களுடைய மனபாரம் குறைந்துவிடும். செருப்பின் வார் அருந்து விட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செருப்பு போய் எப்படிங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறது? அப்ப நீ எதை அல்லாஹ்ட்ட கேட்ப? இதை கேட்கக்கூடிய பழக்கமும் பக்குவமும் உன்னிடத்தில் வந்தால்தான் எதையும் நீ அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அடியானாக, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பவனாக, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற ஒரு மனநிலைக்கு நாம எப்போ வருவோம்? ஆனா நம்ம இடத்துல ஒரு சின்ன ஒரு சைத்தான் என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம ஒரு வீடு கட்டணும், நமக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்க. 40 லட்ச ரூபாய் நம்ம முயற்சி பண்ணி அடைஞ்சிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். ஆரம்பத்திலே நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். எப்படி அல்லாஹ்வுடைய இழப்புகள் நமக்கு வரும் பொழுது அந்த இழப்பின் துவக்கத்திலே நாம் பொறுமையை மேற்கொள்ளுகின்றோமோ, அதே போல அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும் பொழுது அதனுடைய துவக்கத்திலே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். துவக்கத்திலேயே நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். எப்படி ஒரு சிரமத்தின் பொழுது அல்லாஹ்வை நாம் நாடுகின்றோமோ அதே போல நம்முடைய மகிழ்வான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நம்ம அன்றாடம் நாம என்ன செய்யணும் கேட்டா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைவு கூறணும். நம்முடைய பிறப்பு, நம்முடைய படிப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய திருமணம், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு வந்த நோய், அதிலிருந்து கிடைத்த பாதுகாப்பு, நமக்கு வந்த சிரமம், அந்த சிரமத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், இது எல்லாத்தையும் அன்றாட மனிதன் நினைவு கூர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு நல்கி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஒரு மனிதன் இருந்தால் அடுத்து வரும் காலகட்டங்களிலும் மறுமையிலும் அவனுக்கு இது இன்னும் அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் மீண்டும் வாக்குறுதி கொடுக்கின்றான், இன் ஷகர்தும் அஸீதன்னக்கும்.
நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன், மேலும் அதிகப்படுத்துவேன். அப்ப அல்லாஹ்விற்கு நாம கொடுத்த நேமத்துகளுக்கு நாம நன்றி செலுத்தி அல்லாஹ்வினுடைய அடியானாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். நமக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவரிடத்தில் ஒரு உதவியை கேட்க வேண்டும் என்று நினைத்து விட்டோம். பல பெருங்கூட்டத்துல அவரை பார்க்கிறோம். பார்த்த உடனே அவர்கிட்ட அந்த உதவியை கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே அவர் பக்கத்துல போவோம். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த உதவி அவர்கிட்ட வந்து கேட்போம். இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, கொடுங்க. ஏன் பக்கத்துல போய் கேக்குறீங்க? ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் ஒரு உதவியை தேடுவதற்கு அந்த நெருக்கத்தை நீங்க விரும்புறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை நீங்க எப்ப அடைகிறீங்க? தொழுகையில அடைகிறீங்க. அந்த இடத்துல கேளுங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை நீட்டினார்கள். சுஜூதுல என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் துஆ செய்வார்கள். என்ன கேட்பார்கள்? என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு என்ன தடை இருக்கின்றது? அல்லாஹ் மார்க்கத்தில் தடுத்த விஷயங்களையும் பாவமான காரியங்களையும் விட்டுட்டு உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ நீங்கள் கேளுங்கள். கடமையான தொழுகையை ஒருவர் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். ரப்பி, என்னுடைய இறைவா, எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று சொன்னால் அவன் கேட்டதை கொடுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் என்ன தெளிவு வேணும் உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களுக்கும் எளிமையான விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க. வேலை தொழுகை பத்தி சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த பாமர மக்கள் பாலைவன பகுதியில வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பது என்பது அபூர்வம். அதனாலதான் ஜும்மாவுக்கு குளிப்பு கட்டாயமாக்கப்பட்டது. ஒரு வாரத்துல ஒரு வாட்டி கண்டிப்பா நீங்க குளிக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யப்பட்டது? ஜும்மாவுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது, குளிப்பு கடமையாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய உள்ளத்துல பதிய வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டின் பக்கத்திலே ஒரு தெளிந்த நீரோடை ஒன்று ஓடுகின்றது. அந்த ஓடையிலே ஒருவர் என்ன செய்கிறார்? காலையில குளிக்கிறார், மத்தியானம் குளிக்கிறார், அசருக்கு குளிக்கிறார், மகரிபுக்கு குளிக்கிறார், இஷாவுக்கு குளிக்கிறார், 5 வேளை குளிக்கிறார். இவ்வாறு ஒருவருடைய உடலிலே அழுக்கு மிஞ்சுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட கேட்கிறாங்க? அந்த மக்கா மதீனாவுல வாழ்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. பாலைவன பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில் ஒரு நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாள் இப்படி குளிக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. அப்படி இருந்தால் அவருடைய உடல்ல எப்படி உடல்ல அழுக்கு மிஞ்சும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படித்தான் உங்களுடைய 5 வேளை தொழுகை உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களை தூய்மையாக்கி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் பாவத்தை கழுவுவதற்காக தொழ சொல்ல, தொழுகை நம் மீது கடமை. கடமையான தொழுகை நாம் தொழும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். யார் ஒருவர் பாங்கை செவியேற்கிறார், பாங்கை செவியேற்கும் பொழுது அவனுடைய சமுதாயத்துல பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? டெலிவிஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. பாங்கு சொன்னா சவுண்டை மட்டும் குறைச்சிருவாங்க, பார்வை அங்கதான் இருக்கும். அல்லது என்ன செய்வாங்க? பெண்கள்ல சிலர் தலையில துணியை போட்டுக்குவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் யார் சொன்னது? பாங்கு சொல்லும் பொழுது தொலைபேசியோ அல்லது டெலிவிஷனையோ நீங்கள் இதை மட்டும் சவுண்டை மட்டும் குறைக்கணும் யார் சொன்னது? அதை ஆஃப் பண்ணுங்க, முற்றிலும் நிறுத்திடுங்க. சொல்லிட்டு பாங்குக்கு பதில் சொல்லுங்க. பாங்கு முஅத்தின் எதை கூறுகின்றாரோ அதை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போன அமர்லையும் பார்த்தோம், தொழுகையினுடைய துவக்கமும் அல்லாஹுதான், முடிவும் அல்லாஹுதான். அப்போ தொழுகை முழுவதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக ஒரு நாள் 24 மணி நேரத்துல ஒரு 2 ரக்காத் 3 நிமிஷத்துல தொழுதா அந்த 3 நிமிடத்தில் எத்தனை முறை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றான்? அப்படி எந்த சந்தர்ப்பத்தையும் சொல்லுவதில்லை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மனிதன் அடைகின்றான். அல்லாஹ்வை விரும்புவது, அவனுக்கு அடிமையாக நாம் இருந்தாலும் அவனுக்கு விருப்பம். அவனுக்கு எஜமானர்கள் தேவையில்லை, அவனுக்கு ஷரீக்கு இணை தேவையில்லை. அவனுக்கு அடிமைகள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பாங்க நீங்கள் செவியேற்கும் பொழுது சரியான முறையில செவியேற்று அதற்கு நீங்கள் பதில் அளித்து அதற்கு பிறகுள்ள துவாவை ஓதினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்காக நீங்கள் போய் உங்களை ஒது செய்து கொண்டால் ஒவ்வொரு உறுப்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த உறுப்பு செய்த தவறு இருக்குது இல்லையா? முகத்தை கழுவும் போது கண்ணு செய்த தவறு, காது செய்த தவறு, வாய் செய்த தவறு. அப்ப இப்படி அந்தந்த பாகங்கள், அந்த உடல் உறுப்புகள் செய்த பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு தொழுகைக்காக நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தால் உங்களுடைய பாவங்கள் பாவமே இல்லை என்றால் அவருடைய தரஜா கூட்டப்படுகின்றது. அப்ப இப்படி தொழுகையில உங்களுக்கு ஐவேளை தொழுகைக்கும் உங்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைகின்றோம். அப்போ சமுதாயத்துல பெரும்பாலான மக்கள் பாங்குக்கு பதில் சொல்லுவது என்று சொன்னால் அது மிகவும் குறைவு. ஏன்? அந்த பாங்க முழுசா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, அதற்கு பிறகு துவா ஓதுங்க. இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கின்றது. இந்த செயலை செய்வதற்கு ஏன் ஒரு முஸ்லீம் வெட்கப்படுகின்றான்? ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கு, பாங்கு சொல்றாங்க, பாங்குக்கு பதில் சொல்லுங்க. யாராச்சும் பேசினா பாங்கு முடியட்டும்னு சொல்லுங்க. இப்படித்தானே நீங்க மத்தவங்களை எஜுகேட் பண்ணணும். நீங்க 2 வாட்டி சொல்ல 3வது வாட்டி பாங்கு நேரத்தை அவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செயல்களுக்கும் உதாரணங்களை சொல்லி அந்த மக்கள் விளங்கக்கூடிய வகையில சொல்லி இருக்கிறாங்க.
ஆகவே தீமைகளில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் நம்மை தொழுகை வந்து தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழுகையும் தொழுகை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது என்பதை ஒரு மனிதன் தொழுகையின் மூலம் அந்த அனுபவ ரீதியாக அவர்களால் விளங்க முடியும். காரணம், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த வணக்கங்களிலேயே மிக முதல் விசாரணையாக இந்த தொழுகை இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையிலே விசாரணை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த விசாரணை முதலாக இருக்கும் என்று சொன்னால் தொழுகை. அப்ப யாருக்கு இந்த தொழுகையுடைய அந்த கேள்வி பதில் இலகுவாக அமைந்து விடுகின்றதோ அவருக்கு மீது எல்லாமே இலகுவாக அமைந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, ஏனைய விஷயங்களில் அல்லாஹ் நம்மை வந்து மன்னித்து விடுவான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் குறைவு இருந்தால் அதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏன் நம்மோடு இருந்த ஒரு சிலர் நரகத்திலே இருக்கும் பொழுது அவர்கள், நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நாங்கள் தொழக்கூடியவர்களை மகரிப் கூட தான் ஓதுனாங்க, நாம் தொழக்கூடியவர்களில் ஒருவராக நாம் இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அப்ப தொழுகை என்பது நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொழுகைகளினுடைய விசாரணை மறுமையிலே முதற்கட்டமாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கடமையான தொழுகைகளில் எத்தனையோ தொழுகைகளை நாம் வந்து விட்டு இருக்கலாம், அல்லது நாம் தொழுத தொழுகை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்கப்படாமல் இருக்கலாம். நிச்சயமாக அந்த கட்டங்கள் காலியாகத்தான் இருக்கும். வறுமை நாளில நாம போய் நின்னா என்னுடைய பேரை அடிப்பாங்க, அங்க கம்ப்யூட்டர்ல மலக்குகள் பார்த்தால் என்ன இருக்கும், கடமையான தொழுகைகள் ஏதாச்சும் காலியா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா அதை நம்ம எப்படி அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண முடியும், எப்படி நம்ம அங்கிருந்து கடக்க முடியும்? கடக்க விட மாட்டாங்க. உடனே மலக்குகள் அங்கேயே என்னை நிறுத்தி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், நாசர் அலிகான்கிற பேர் அடிச்சோம், யா அல்லாஹ் இவ்வளவு இடம் காலியா இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் நமக்காக என்ன செய்கின்றான்? அவன் ரஹீமாக, ரஹ்மானாக, கருணையுடையவனாக, கஃபூர் ரஹீமாக இருக்கின்றான் என்பதை அப்போதான் நீங்க விளங்கிடுவீங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, என்னுடைய அடியான் உபரியான தொழுகைகளை தொழுதிருப்பான் இல்லையா, அதை எடுத்து போட்டு அந்த கடமையான கட்டங்களை நிரப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கடமையான தொழுகையுடைய தரஜாவை நீங்கள் உபரியான எத்தனை தொழுகை கொண்டும் இந்த உலகத்தில் நீங்க கணக்கிட முடியாது. அல்லாஹ் நாடுனா ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுப்பான். ஆனா நீங்க கணக்கிட முடியுமா? இந்திய ரூபாய் இங்குள்ள திரகம் ஒண்ணா, குவைத்துடைய தீனாரு இங்க உள்ள ரூபாய், இலங்கையுடைய ரூபாயும் ஒண்ணா இல்ல. ஆனா அந்த இடத்துல குவைத்துல 1000 ரூபாய் ஃபைனை போடும் பொழுது இலங்கையுடைய 100 ரூபாயை வாங்கிட்டு அவன் விட்டான்னா அவன் அப்படியே தெய்வமா பார்ப்போம். இவ்வளவு மடங்குள்ள மதிப்பு இதை வாங்கிட்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல என்ன செய்கின்றான்? இந்த மதிப்பை, இந்த உபரியான தொழுகை கொடுக்குறான். ஆனா இந்த உபரியான தொழுகைகளுக்கு முஸ்லிம்களிடத்துல இருக்கக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? சுன்னத்து தானே, சுன்னத்து தானே, நஃபில் தானே. நஃபிலும் சுன்னத்தும், நஃபிலும் சுன்னத்தும் இந்த உலகத்துல உங்களுக்கு. ஆனா மறுமையில் அந்த கேள்விக்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு என்ன இருக்கின்றது? உங்களுக்கு அந்த ஃபர்லான தொழுகைக்கு உள்ள weight இருக்கின்றது. ஒரு குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது கிடையாது. ஒரு பெரியார் வந்து, அவருடைய பேர் ஞாபகம் இல்ல, ஒரு அறிஞர், அவர் ஒரு வக்து தொழுகை ஜமாத்தோடு தொழுவது விடுபட்டு விட்டால் 27 முறை தொழுவாராம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகை உங்களுக்கு விடுபட்டு போச்சுன்னா நீங்க தனியா தொழுதுக்குன்னுட்டாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா, ஒரு வக்துல வந்து 27 மடங்கு நன்மை இருக்கு இல்லையா, தனியா 27 வாட்டி தொழுவாராம். உண்மையிலே தொழுதாரோ இல்லையோ, எங்கேயோ படிச்சது எனக்கு ஞாபகம் வருது. அப்ப ஏன் அந்த மாதிரி அவர் செய்தார் என்று வந்து பார்த்தால், அந்த நன்மையை அடைகிறதுக்கு அவர் முயற்சி பண்றாருன்னு நம்ம வச்சுக்குவோம். மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் கிடையாது, நாளைக்கு அதை சொல்லிடக்கூடாது. ஆகவே இப்படி ஏன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எத்தனையோ பேர் வந்து அந்த ஃபஜருடைய தொழுகை வந்து தவற விட்டால் அன்று நாள் முழுவதும் அவர்கள் கவலைப்படுவார். உண்மைதான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜருடைய தொழுகைக்கு உள்ள சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, யார் ஒரு அடியான் ஃபஜருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டு கிளம்புகின்றானோ அவனுக்கு 2 மலக்குகளை அல்லாஹ் சாட்டி விடுகின்றான். அன்றைய நாள் முழுவதும், இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். குழந்தைங்களுக்கு நம்ம இப்படிதான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. அப்ப அந்த இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் ஏனைய தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழுதவரை போலாவார். அங்கேயும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபஜர் இஷாவும் நம்ம கையில இருக்கிறது. இன்னைக்கு பல டியூட்டி ஷெட்யூல்ல சில பேருக்கு விதிவிலக்கு இருக்கலாம். பொதுவா உலக இயல்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஜர் இஷாவும் என்ன டிஸ்டர்ப், இங்க ஜமாத்துக்கு போறது உங்களுக்கு என்ன தடை இருக்குதுன்னா உங்களுடைய நேரம் இடையில தான் நீங்க டியூட்டிக்கு எல்லாம் போவீங்க. அப்ப அந்த ஒரு டியூட்டியோட சிரமமோ அல்லது வாகனத்துல இருக்கிறன்னு சொல்லி தொஹரையோ அசரையோ நீங்கள் தனித்து தொழுது விட்டாலும், மகரிப் உட்பட ஃபஜரையும் இஷாவையும் நீங்க ஜமாத்தோட தொழுதுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் ஜமாத்தாக தொழுது நன்மை உங்களுக்கு பதிவு செய்யப்படுமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபரியான தொழுகை அதிகமாக தொழுது இருக்கிறாங்க. இன்றைய இரவு தொழுகை வந்து சில சந்தர்ப்பத்துல விடுபட்டுருச்சுன்னு சொன்னா, துஹாவுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. துஹாவுடைய நேரத்துல. இதுக்கு துஹா தொழுகை 8 ரக்காத்னு ஒரு சில அறிஞர்கள் விளங்குவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான்,
உங்களுக்கு எப்போ இரவு தொழுகை தவற விட்டு விடுகின்றதோ வித்ரு வாஜிபை தொழ முடியாது. ஆனா அதற்கு முன்னால இருந்த அந்த 8 ரக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய நேரத்தில் நிறைவேற்றி இருப்பதை பார்க்கிறோம். எதற்காக இந்த மாதிரி உபரியான தொழுகையை தொழுகிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு. மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உபரியான தொழுகை எடுத்து போடுங்கும் பொழுது அந்த டப்பாவும் காலியா இருந்தா என்ன ஆகும்? அதற்கு தான் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுறாங்க. இன்னும் இந்த மக்களுக்கு அதிகமாக ஆர்வம் ஊட்டி உபரியான தொழுகைகளை தொழ வைக்க வேண்டும் என்பதற்காக சுன்னத்தை முக்கதா என்று சொல்லி 12 ரக்கத்துக்களை நீங்கள் தினமும் தொழுது வந்தால் அல்லாஹ் உங்களுக்காக ஒரு மாளிகையை கட்டுகிறான். அப்ப சொர்க்கமே மாளிகை தான். சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்காக ஒரு மாளிகையை கட்டாவிட்டாலும் நீங்க அங்க போய் அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகை வேணும் அல்லாஹ் கொடுத்துட போறான். நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு என்று ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டுமா? ஒரு நாளைக்கு 12 ரக்காத்த ஃபர்லான தொழுகையை விட்டு நீங்கள் தொழுது வாருங்கள் என்று சொல்லி ஃபஜருக்கு 2, மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, 6 ரக்காத். லுஹருக்கு மட்டும் முன்னால 4 பின்னால 2, ஆக 6 6 12 ரக்காத்து தொழுகைகளை அன்றாடம் நாம் உபரியான தொழுகைகளை நேரத்தை ஒதுக்கி அதை கவனத்தில் வைத்து, இது நீங்க லுஹர் பாங்கு சொன்னு ஒரு சேட்டி இது உங்களால முடியாது. லுஹருக்கு பாங்கு சொன்னவுடன் நீங்கள் ஒது செய்யலன்னு சொன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் 4க்கு அடுத்து 2 தான் தொடங்க போனீங்கன்னா 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம் 4 ரக்காத் எப்படி தொழ முடியும்? அப்படி விழுந்து தொழுவது எல்லாம் விரும்புகிறானா? அதற்குரிய நேரத்தை ஒதுக்கணுங்கிறதா அங்க பாயிண்ட். நீங்க நேரத்தை ஒதுக்கணும். முதல்ல அந்த நிய்யத்து இருக்கணும். இந்த எண்ணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுடைய நிழலிலே 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்னு சொல்றாங்க. எப்போ? நிழலே இல்லாத அந்த நாளிலே, சூரியன் மிக பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே நிழல் என்பதே இருக்காது. அல்லாஹ் விசாரணை துவங்கி விடுவான். வெப்பத்துல எல்லாரும் அவர்கள் வேர்வையில இருப்பாங்க. 7 குரூப் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னு கேட்டா அப்படியே ஒதுக்கிடுவான். அவனுடைய அர்ஷுக்கு கீழே நிழலில் அமர வைத்து அவர்களை விசாரிப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த வெயில் நேரத்துல நம்ம ஒரு வாகனத்துல போறோம், ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த மரத்துக்கு நிழல் கிடைச்சா கொஞ்ச நேரம் நிக்கிறோம். அப்ப நிழல்னா என்னன்னு தெரியாதவர்கள் அல்ல நாம். நிழல்னா என்ன நல்லாவே தெரியும். இந்த சாதாரண வெயிலுக்குடைய இந்த நிழல்னு சொன்னா, மறுமை நாளின் அந்த வெப்பத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து அந்த நிழலிலே நிறுத்தி வைத்து அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த 7 சாராரில் பள்ளிவாசலோடு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்டவர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு என்ன காசு பணம் தேவை? அந்த 7 சாராரை நம்ம எடுத்துக்கொண்டாலே ஏதேனும் ஒன்றை ஒரு ஊனமுற்றவராக இருந்தாலும் செய்து விடலாம். இப்படித்தான் அங்க ஒரு பணக்காரரா இருக்கணும் என்பதோ, ஒரு இளைஞனாக இருக்க வேண்டும் என்றோ, ஒரு வீரனாக இருக்க வேண்டும் என்றோ, ஒரு படித்த அறிஞராக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லாமல் எந்த ஒரு கேட்டகிரியில நீங்க இருந்தாலும் அந்த 7ல ஒண்ணு நிச்சயமாக உங்களால செய்ய முடியும். அதில் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலோடு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்ட மனிதர். என்ன தொடர்பு? இப்ப மகரிப் தொழுதுட்டு வந்தோமா, மறுபடியும் இஷாவுக்கு நம்ம எப்போ போவோம், இஷாவுடைய பாங்கு எப்போ கேட்கும் என்று அந்த பள்ளிவாசலை சம்பந்தப்பட்ட அந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால், அதற்காக நீங்கள் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் பள்ளிவாசல உட்கார சொல்லலையே. ஓ இதா கதைத்துமு ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ்ங்கற அல்லாஹ் தஆலா ஜும்மா தொழுகை பற்றி சொல்லும் பொழுது, தொழுதுட்டு நீ பள்ளிவாசல உட்காராத, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை போதும், 33,000 முறை எனக்கு தேவையில்லை. 33,000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. 33 சொல்லிட்டு என்ன செய், பூமியிலே பறந்து சென்று என்னுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே தருமை சகோதர சகோதரிகளே, முன்பின் தொழுகைகள் நம்மை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக்கக்கூடிய, இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய, அதிகமான சஜிதாக்களுடைய அந்த நேரம் துஹராக இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடையும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றா, என்னிடத்துல கேளுங்க. 2 கருவியை வச்சுக்கோங்க, 2 ஆயுதங்கள். 2 கருவி என்னன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தா பொறுமையை மேற்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா தொழுவுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சோம்பேறித்தனம் வேற, பொறுமை என்பது வேற. அப்ப சிரமம் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை சோதிக்கும் பொழுது பொறுமையை மேற்கொண்டு தொழுகைக்குரிய நேரம் வரும் பொழுது முறையாக தொழுது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் மீளக்கூடிய மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.